அதுக்கப்புறம் நீ மருமகளா என்கிட்ட சண்டை போடு, நானும் போடுறேன். நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். என்ன வந்ததும் வீரமா பேசிட்டு இப்ப அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி பேசுற? இத பாரு, நீ எப்படி பேசினாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, உனக்கும் உன் பரம்பரைக்கும் இங்க வேலையே இல்ல. உன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சதுதான். உன் பேரை இந்த பக்கம் வராம பாத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. மீறி இங்க வந்தான்னா வந்தா என்ன செய்வ? என்ன செய்வ? நீ பொம்பளை, வயசானவ. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஷூட் பண்ணிடுவேன். சும்மா ஆனா உன்ன சூட் பண்ணுவேன். இந்த பூச்சி காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். அவனை நீ என்னன்னு நினைச்ச? என் பேரன நீ என்னன்னு நினைச்சிருக்க? சாதாரண ஆளு நினைச்சிட்டியா? அவன் சிங்கம். உன் துப்பாக்கிக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். பூன்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அடேங்கப்பா, பேச்ச பாரு பேச்ச. அப்படி என்ன உன் பேர பெரிய ஹீரோவா? ஆமா ஆமா, என் பேர ஹீரோ தான். இந்த ஊரு உலகம் எல்லாருக்கும் தெரியும் அவன் ஹீரோன்னு. உனக்கு தான் தெரியல, ஏன்னா உன் கண்ணு மூடி கிடக்குதுல்ல. எக்ஸாக்ட்லி பாட்டி. இத பாரு வராத, நில்லு. சரி சாமுண்டீஸ்வரி, இத பாரு, என் பேரன் ரொம்ப நல்லவன். அவன் உனக்கு மருமகனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். பேசாம என் பேத்தி ரேவதிய என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. போதும் உன் பேரும் புராணம். ராஜா மேடம், இந்த பொம்பளை பேரன்னு பெருசா பீத்திக்கிட்டு இருக்க. அந்த பேரை இந்த மண்டபத்துக்கு வரவே கூடாது. அது உன் பொறுப்பு. என்னது? ஏன் ரேவதி, இதான் உன் டக்கா? பேச வேண்டியதுல இவ்வளவு நேரம் பேசிட்டாங்க, அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்துட்டு இப்ப வந்து மரியாதை கிரியாதனை பேசிக்கிட்டு. மாப்ள, நீங்க பேசாம இருங்க. ஓகே. என்னடி பேசுற நீ? அந்த பொம்பளை பேசினதெல்லாம் நீ கேட்ட இல்ல? எவ்வளவு திமிரா பேசுது, அதுவும் ஓ அம்மா கிட்டயே. அவங்க மட்டும் பேசலம்மா, நீங்களும் பேசுனீங்க. 2 பேரும் தான் பேசுனீங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிங்கம்மா. என் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க உறவுக்காரங்கன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி பாட்டியை அவமானப்படுத்த வேண்டான்னு தான் சொல்றேன். ரேவதி அம்மா, இது என் கல்யாணம்மா. இதுல என் அம்மாவும் பாட்டியும் சண்டை போட்டுக்கிறது என்னை எவ்வளவு வேதனைப்படுத்தவும்னு யோசிங்கம்மா. பிளீஸ்மா, எனக்காக பாட்டி இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்கம்மா. ஏய் கிழவி, என் பொண்ணு இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் உன்னை சும்மா விடுறேன். மண்டபத்துல ஒரு மூலையில இருந்துட்டு போ. ஆனா ஒண்ணு, உன் பேரனை மட்டும் இங்க வர சொல்லிடாத. அப்புறம் நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும்.
பாட்டி அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க பாட்டி. அவங்க மாறிடுவாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. கண்ணு, என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டுடா கண்ணு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன பாட்டி இவ்வளவு நேரம் அமைதியா பூப்பாதையில போயிட்டு இருந்த நீங்க இப்ப ஆக்ரோஷமா சிங்கப்பாதையில போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களே? இந்த கல்யாணம் அடிதடியில போய் முடியணும்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லப்பா. நானும் ரொம்ப அமைதியான முறையில தான் உன் அத்தைக்காரி கிட்ட பேசி பார்த்தேன். அவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாளே. அவளை வழிக்கு கொண்டு வரணும்னா நாம அடிதடியில தான் இறங்கணும். வேற வழியே இல்ல. பாட்டி, திரும்ப திரும்ப என்னோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம் பாட்டி. இப்ப நம்ம நோக்கம் எல்லாமே அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஐயா, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட அதோட எல்லாம் சரியா போயிடுமா? மணமேடை வரைக்கும் வந்த என் பேத்திக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் கல்யாணம் நடக்காது. அந்த கஷ்டமெல்லாம் என் பேத்தி அனுபவிக்கணுமா? வேண்டாம் ஐயா. என் பேத்தி ரேவதியும் நல்லா இருக்கணும், என் பேரன் நீயும் நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன்.